வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்குறது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிரிவினை வருது. இது போன்ற ஜாதகங்கள் எந்த அமைப்போட இருக்கும் அப்படிங்கிறத சிம்பிளாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். இதை ஆய்வு பண்ணோம்னா திதி, நட்சத்திரம், நாள் இதெல்லாம் வச்சு விசகன்னிகா தோஷம் உள்ளதா, இந்த ஜாதகங்கள் பிரிந்து வாழக்கூடிய அமைப்பு உள்ளதா அப்படின்னு பார்க்கறதுக்கு லேட் ஆகும். அது ஜோதிடர்கள் அப்படிங்கிற அவர்களால் ஆய்வு செய்யக்கூடிய விஷயம் அது. இருந்தாலும் மேலோட்டமாக பார்த்தவுடன் ஈஸியாக காணும் விதி ஏதாவது இருக்கிறதா அப்படின்னா இருக்குது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அது 0 டிகிரியிலிருந்து குறைந்தபட்சம் 0 டிகிரியிலிருந்து அதிகபட்சம் 47 டிகிரி வரைக்கும் இடைவெளி இருக்கும். அதில் முதல் ஒரு 3 டிகிரி வரையிலும் சுக்கிரன் சூரியனோட சேர்ந்துருந்தாங்கன்னா சுத்தமான அஸ்தமனம் அடைஞ்சது, அதுவும் ஆகாது. அதே போல் அதிகபட்சமாக 42லேருந்து 47 வரையிலும் இருக்கிறதும் ஆகாது அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு அதிகமான டிகிரி உள்ள ஜாதகமாக இருந்து மனைவிக்கு குறைந்த பாதை உள்ள, அதாவது குறைந்த டிகிரி உள்ள டிஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா, அவர்கள் இருவருக்கும் திருமண பொருத்தத்தில் நல்ல பொருத்தம் இருக்கும். அவர்களுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருக்கும். ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் அவங்க சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பிரச்சனையும் பிரிவினையுமா இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. இது போன்ற ஜாதகங்களுக்கு கூடி வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கணவன் ஒரு இடம், மனைவி ஒரு இடமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள் ஒன்று கூடி வாழும் அமைப்புடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர்கள் வேண்டுமென்றால் இதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இல்லையெனில் இது போன்ற அமைப்புடையவர்கள் பிரச்சனை அதிகமாக சந்திக்கிறார்கள் அல்லது பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உண்மை. இது போன்ற பிரச்சனை உடையவர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் இது போன்ற அமைப்பு இருக்கிறதா என்று ஆய்வு செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.